அண்ணாமலையின் அடுத்த இன்னிங்ஸ் டெல்லியிடம் அதிருப்தியா? தமிழக அரசியலில் கிசுகிசுக்கப்படும் அந்த அரசியல் கிசுகிசுகள், அண்ணாமலை சுற்றி நடக்கக்கூடிய அந்த மர்ம விஷயங்கள், அந்த மர்ம முடிச்சுகள் என்ன? இதுதான் தமிழ்நாட்டில் அரசியலை இன்னைக்கு ஆட்டம் கட்டாமட்டா பாதிப்பு. இதை தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கணும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அண்ணாமலை அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தார். அண்ணாமலை அமித்ஷாவுக்கு உட்பட்ட நிறைய பேர் சந்திச்சுட்டு வந்தார். இதனால அண்ணாமலைக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நகர்வுகளாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே திரைமறைவில் தான் நடக்குது, வெளிப்படையாக எதுவும் நடக்கல. அதற்கு என்ன காரணம்? இப்படிங்கிற விஷயங்கள் தான் தமிழக அரசியல் களத்தில் இன்னைக்கு பேசி கொள்ள மாதிரி இருக்கு. இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கிசுகிசு தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கடந்த ஒரு சில நாட்களாக பேசப்படக்கூடிய அரசியல் விமர்சகர்களால் டிபேட் செய்யக்கூடிய ஒரு தலைப்பாக மாறி போயிருக்கு. புதிய பதவி கிடைக்காததால் அண்ணாமலை அதிருப்தி. மாநில தலைவர் பதவியை துறந்த பிறகு அண்ணாமலைக்கு டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தேசிய பதவி உடனே வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அல்லது ஏதோ ஒரு மாநிலத்தின் மூலமாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. மத்திய அமைச்சராக நியமனம் செய்யப்படுவாரெலாம் பெரிய அளவில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பேசினாங்க. சமூக இதில் பரவலாக காண முடிஞ்சது. பெரிய அரசியல் டிபேட்டாகவும் அதில் மாறி போயிருச்சு. ஆனால் அப்படி எந்த ஒரு பதவியும் அண்ணாமலைக்கு வழங்கப்படலை. அதனால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக கட்சிக்குள்ள ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் நடந்த கட்சியோட சில முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டு வந்தார். இந்த அதிருப்தியோட வெளிப்பாடு தான் இந்த கிசுகிசாக தமிழக அரசியல் களத்தில் உலா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக தமிழக பாஜக தலைவர்களாக டெல்லி சென்ற பொழுது அண்ணாமலை திருமண நிகழ்ச்சிகள் வேலைப்பளு காரணமாக என்னால் செல்ல முடியலை அப்படின்னு வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். உண்மையுமே தன்னுடைய அதிருப்தியை டெல்லி தலைமைக்கு உணர்த்த தான் அண்ணாமலை இப்படி செய்தியாளர் சந்திப்பில் பேசினதா சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை டெல்லியை டார்கெட் வச்சு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தினாரோ அந்த விஷயம் டெல்லி பிஜேபி தலைமைக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிற விஷயமும் தமிழக அரசியல் களத்தில் திரைமறைவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இப்போ இருக்குது. இதனால் சமாதான தூது விட்ட டெல்லி அண்ணாமலையோட இந்த அதிருப்தியை உணர்ந்த தேசிய தலைமை இந்த நிலைமையை சரி செய்வதற்காக, சரியாக கையாளணும் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது பிஜேபியோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்களை சென்னையில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அண்ணாமலையை ரகசியமாக சந்தித்து பேச சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை ரகசியமாக சந்தித்து பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் அண்ணாமலை PL சந்தோஷ் அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசியிருக்காரு. அவரும் அதற்கு நிறைய விஷயங்களை பேசிட்டு டெல்லிக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. PL சந்தோஷ்கிட்ட பேசின பிறகு தான் பிஜேபி அந்த மேலே இருந்த ஒரு அதிருப்தி மனசுலேருந்து விலகினதாகவும் அண்ணாமலைக்கு விலகினதாகவும் இப்போ அவர் நார்மல் ஆகிட்டார். டெல்லி மீது அண்ணாமலைக்கு இருந்த கோபம் இப்போ இல்லை. அண்ணாமலை வீட்டில் நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த 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 ரகசியமான சந்திப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் டிபேட் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. ஸோ மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகிய பிறகு தனக்கு உரிய முக்கியத்துவம் பிஜேபி தனக்கு தரலைங்கிறது அண்ணாமலை வெளிப்படையாகவே வருத்தமாக அவர்கிட்ட PL சந்தோஷ்கிட்ட பதிவு பண்ணதாகவும் தன்னோட மனக்குமுறல் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பதிவு செஞ்சிட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அதன் பிறகு தான் PL சந்தோஷ் இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு டெல்லி தலைமைக்கிட்ட அமித்ஷா கிட்டேயோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்டையோ இதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இப்போ அதே நேரத்தில் தேசிய தலைமையிடம் பேசி இதற்கு சீக்கிரமே ஒரு நல்ல தீர்வை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்திட்டு போயிருக்காரு. இதன் பிறகு தான் அண்ணாமலை நார்மலைஸ் ஆனார். அதாவது பிஜேபி அந்த தலைமை மீது ஒரு அதிருப்தியில் இருந்ததாக சொல்கிறாங்களே, அதன் பிறகு தான் அவர் நார்மல் ஆகி அண்ணாமலை ஒரு சில கூட்டங்களை கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலமாக டெல்லி தலைமை அண்ணாமலையை தற்காலிகமாக சமாதானம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த விஷயமும் அதிமுக தலைமைக்கு சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் இதனால் அடுத்து என்ன? அண்ணாமலைக்கு விரைவிலேயே பாஜக இளைஞரணி தலைவர் பதவி அல்லது தேசிய அளவில் பதவிகள் அல்லது ஆளுநர் பதவி அல்லது மத்திய அமைச்சர் பதவி இப்படியான பதவிகள் ஏதாவது வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. ஒருவேளை அப்படியான பதவிகள் வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும்
இப்போ மெல்ல கசஞ்சி இருக்குது. அதற்கு காரணம் அண்ணாமலை நம்ம விட்டுறக்கூடாது. அதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை விரைவில் தனியாக அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற நிறைய காரணங்கள் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ தற்போதைக்கு அதிருப்தி நாடகத்திற்கு பிறகு, அதாவது அண்ணாமலையோட அதிருப்தி நாடகத்துக்கு பிறகு அவருக்கு இதை விட ஒரு பெரிய அல்லது வேறு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பிஜேபி கட்சிக்குள்ளேயே, தமிழ்நாடு பிஜேபி கட்சிக்குள்ளேயே மேலோங்கி இருக்குது, பேசும் பொருளாகவும் மாறி இருக்குது. அண்ணாமலையோட அடுத்த கட்ட காய் நகர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல மிக முக்கியமானது. டெல்லி தலைமை அவருக்கு எந்த பரிசை கொடுக்க போகிறது, எந்த பரிசை கொடுக்க காத்திருக்கிறது, அண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு. யாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவர், கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் டிமாண்ட் வைக்க போய் தான் அண்ணாமலையோட பதவி பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுல. அப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக, ஒரு முக்கியமான பரிசு கொடுப்பதற்காக டெல்லி தலைமை காத்திருக்கதா சொல்கிறாங்க இல்லையா. இப்படி தான் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக அதிமுக பாஜக வட்டாரத்தில் இந்த விவகாரம் இப்போ உச்சத்தில் இருக்குது. இதை பற்றின கிசுகிசுகள் தான் தமிழக அரசியல் களத்தில் திரைமறைவில் பேசப்பட்டு இருக்குது. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.